உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. குவாட் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்றார் பிரதமர் மோடி. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாக வரவேற்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவுடனான அமெரிக்காவின் கூட்டாண்மை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாததை விட ஆற்றல் மிக்கது என பைடன் கருத்து. புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை மற்றும் திறன் மேம்பாட்டில் இந்தியாவுக்கு ஒத்துழைக்கும் குவாட் நாடுகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. இலங்கையில் அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விடிய விடிய தீவிரம். தபால் ஓட்டுகளில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கே முன்னிலை. அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையையொட்டி இலங்கையில் ஊரடங்கு அமல். சாலைகளில் துப்பாக்கி ஏந்திய சிறப்பு காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. பகுத்தறிவு சிந்தனையும் சமத்துவ நோக்கமும் கொண்டு பணியாற்றி வரும் நண்பரின் அரசியல் பயணம் மென்மேலும் சிறக்கட்டும் என்று பாராட்டு. அதிமுகவில் தமக்கு எதிராக யாரும் இல்லை, பொய் செய்திகள் பரவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. OPS உட்பட 4 பேர் நீக்கப்பட்டது பொதுக்குழுவின் இறுதி முடிவு, பிரிந்தவர்களை இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டம். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி. அமைச்சர் துரைமுருகன் பதிலளிக்காமல் ஆவேசமாக எழுந்து சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக மீண்டும் அனுமதி கேட்டு மனு. விழுப்புரம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். ஆளும் கட்சி மீதான அதிருப்தியால் புதிய தலைவர்கள் உருவாகிறார்கள். விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் விமர்சனம். திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரம். ஏழுமலையான் கோவிலுக்கு தோஷத்தை போக்க சம்ரோஷணம் செய்ய நிர்வாக ரீதியாக ஆலோசனை என தகவல். திருப்பதி லட்டில் விரும்பத்தகாத பொருட்கள் கலக்கப்பட்டு இருப்பது வேதனைக்குரியது. அந்தியூரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கவலை. லட்டு உணர்வு பூர்வமானது. இதுல விரும்பத்தகாத பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக 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 வேதனையான ஒன்று. ஆக இது முற்றிலுமாக விசாரிக்கப்பட வேண்டும். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். திருப்பதியில் லட்டு விவகாரத்தில் CBI விசாரணை கேட்டு ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி போராட்டம். முதல்வர் சந்திரபாபு நாயுடு சம்மதித்தால் CBI விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர தயார் என பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமனம். மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியான KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு.
சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீஷானந்தா. உச்சநீதிமன்றம் தாமாக விசாரணையை தொடங்கிய நிலையில் மன்னிப்பு கோரினார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 37 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு நாட்டு படகு, 3 விசைப்படகுகளும் பறிமுதல். சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா வரும் 24ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிப்பு. ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெறும் விழாவில் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி புதூர் அப்பு கைது. டெல்லியில் வைத்து மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டுமான பணியின் போது விபத்து. 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பிரபல பிரியாணி கடைக்கு சீல். அதிகாரிகள் சோதனையில் கெட்டுப்போன சிக்கன் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பேருந்தில் பார்சலில் வந்த 2.25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். ஹைதராபாத்தில் இருந்து தனியார் சொகுசு பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி வந்த பார்சல் குறித்து விசாரணை. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதிஷி. டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை வழக்கில் தொடர்புடையவர் என ராகுல் காந்தி விமர்சித்தது தொடர்பான அவதூறு வழக்கு விசாரணையை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவு. அசாம் மாநிலம் திப்ருகாரில் உள்ள அரசு மருத்துவமனையை சுத்தம் செய்தார் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால். ஸ்வச்வா ஹி சேவா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி. அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி மீண்டும் நேரடி விவாதம் நடத்த கமலா ஹாரிஸ் சம்மதம். 2வது முறை விவாதத்திற்கு ட்ரம்ப் மறுப்பு, காலதாமதமாகிவிட்டதாகவும் கருத்து. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த ஆயத்தம். விரைவில் ஆய்வை தொடங்குகிறது தேர்தல் ஆணையம். சென்னை டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். 515 ரன்கள் இலக்குடன் விளையாடி வரும் வங்கதேசம் 3ஆம் நாள் முடிவில் 4 விக்கெட்கள் இழப்புக்கு 158 ரன்கள் எடுத்தது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.